சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீங்க? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பேன். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் மீண்டும் நச்சுயிரி தொற்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஹொண்டோ வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தொற்று தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2019 டிசம்பரில் ஏற்பட்ட கொரோனா நச்சுயிரி தொற்று தொடர்பில் மக்கள் ஆரம்பத்தில் பெரிதாக கவனமெடுத்துக் கொள்ளவில்லை. அலட்சியமாக இருந்ததன் விளைவாக உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று பரவி பேரழிவை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கில் மக்கள் உயிரிழந்தார்கள். எனவே நச்சுயிரி வைரஸ் தொற்று என்றால் அதில் மக்கள் கவனம் செலுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 006351420993. பிரான்சில் ஹொண்டோ வைரஸ் பரவலை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹொண்டோ வைரஸ் எலி, சுண்டலி போன்ற கொறுணிகள் மூலம் பரவும். இந்த வைரஸ் மனிதர்களுக்கு சுவாச கோளாறு அல்லது மூளைக்காய்ச்சல் போன்ற தீவிர நோய்களை ஏற்படுத்தும். இது கோவிட் வைரஸ் போல அல்லாமல் இது மனிதரிடையே நேரடியாக பரவாது. முதன்மையாக கொறுணிகளின் கழிவுகள் அல்லது உமிழ் நீரின் மூலம் பரவுகிறது. 1993 அமெரிக்கா நெவையோ மாகாணத்தில் சின்னம்மை போல தோன்றிய தொற்று பரவி 20க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். இது ஒந்தா வைரஸ் என அழைக்கப்பட்டது. 2020 ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் காடுகள் மற்றும் விவசாய பகுதிகளில் சில தொற்றுக்கள் பதிவாகின. 2024 பிரான்சில் முதல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஒரு நபர் சீனாவில் இருந்து பிரான்சுக்கு திரும்பிய பின்னர் இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டது. பிரான்சில் ஒந்தோ வைரஸ் தொற்றை தடுக்க
நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தொற்று கண்டறியப்பட்ட நபர் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவதுடன் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகிறார். அவரின் தொடர்பில் இருந்தோர் பரிசோதனை செய்யப்பட்டனர். எலி, சுண்டலி போன்றவற்றின் எண்ணிக்கையை குறைக்க சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காடுகள், கழிவுகள், விவசாய பகுதிகள் போன்ற இடங்களில் முகக்கவசம் அணிவது மற்றும் கைகளை சுத்தம் செய்வது பற்றி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகின்றது. பிரான்சில் ஹொண்டா வைரஸ் மனிதரில் இருந்து மனிதருக்கு பரவக்கூடியது அல்ல என வைத்தியத்துறை தெரிவித்துள்ளது. கோவிட் போல சிக்கலான கட்டுப்பாடுகள் தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது. ஹொண்டா வைரஸ் மனிதரிடையே பரவாது என்பதால் முழு முடக்கம், அதாவது லாக்டவுன், சமூக இடைவெளி போன்ற கடுமையான நடவடிக்கைகள் தேவையில்லை. ஆனால் தொற்று பரவலை தடுக்க கொரணிகள், எலி, சுண்டலிகள் கட்டுப்பாடு மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் என்பவை முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர நோய் அறிகுறிகளான மூச்சு திணறல், காய்ச்சல் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. பிரான்சில் தற்போதைக்கு ஹொண்டா வைரஸ் பரவல் அபாயம் குறைவு, ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொண்டா வைரஸ் கோவிட் போல பரவாது, ஆனால் தொற்று பரவல் தடுக்கப்பட வேண்டும். பிரான்சில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியாக உள்ளன, ஆனால் கொரணிகள் கட்டுப்பாடு மற்றும் பொது விழிப்புணர்வு இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என சோபோன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரெனோ பியாரோக்ஸ் தெரிவித்துள்ளார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் மே 10 MV ஹொண்டியூஸ் கப்பலில் இருந்து திரும்பிய 5 பயணிகளில் ஒருவர் ஹொண்டா வைரஸ் பரிசோதனையில் நேர்மறையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ஹொண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட பயணிகள், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது தீவிர தொற்று அபாயம் உள்ளவர்கள் என அனைவரும் 42 நாட்கள் வரை தனிமைப்படுத்தப்படுவார்கள். மே 11 வெளியிடப்பட்ட அரசாணையில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது.
மே 10 அன்று தொற்றினால் பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு பெண் ஹொண்டா வைரஸ் பரிசோதனையில் நேர்மறையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் மே 10 அன்று இரவு திரும்பும் விமானத்தில் நோய் அறிகுறிகள் தோன்றியதாக லூ ஃபிகாரோ செய்தி வெளியிட்டுள்ளது. பரிசோதனை மற்ற பயணிகளும் மீண்டும் பரிசோதனை செய்யப்படுவார்கள். தற்பொழுது 5 பயணிகளும் பாரிஸில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 17 அமெரிக்க பயணிகளில் ஒருவர் ஹொண்டா வைரஸ் பரிசோதனையில் நேர்மறையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொருவர் நோய் அறிகுறிகளை காட்டுவதாக அமெரிக்க சுகாதார மற்றும் மனித சேவைகள் துறை மே 10 அன்று உறுதிப்படுத்தியது. ஸ்பெயின் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து பயணிகளை விரைவாக கப்பலில் இருந்து இறக்கி வைத்ததற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உர்சுலா von der Leyen பாராட்டியுள்ளார். சுகாதார முகாமைகளுடன் கைகோர்த்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹொண்டா வைரஸ் பொதுவாக தொற்று ஏறிய எலிகள் மூலம் பரவுகிறது. இந்த தொற்றின் ஆண்டிஸ் உபவகை மட்டுமே மனிதரிடை பரவக்கூடியது என அறியப்படுகின்றது. கப்பலில் இருந்த 3 ஹொண்டா வைரஸ் தொற்றால் இறந்துள்ளனர். கப்பலில் 77 ஐரோப்பிய பயணிகள் இருந்ததாக கப்பலின் இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். மே 4 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது. WHO இந்த தொற்று COVID-19 அளவுக்கு அச்சுறுத்தல் இல்லை என தெரிவித்துள்ளது. பிரான்சில் ஹொண்டா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. MV ஹொண்டியூஸ் கப்பலில் பயணம் செய்த 5 பிரெஞ்சு குடிமக்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பு கொண்ட நபர்களின் ஹொண்டா வைரஸ் தொற்று அபாயத்தை கட்டுப்படுத்துவது, தொற்று பரவலை தடுக்க மருத்துவ மற்றும் தொற்று நோய் மதிப்பீடு, வெளி தொடர்பை கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. MV ஹொண்டியூஸ் கப்பலில் ஏப்ரல் 1 முதல் மே 10 வரை பயணம் செய்தவர்கள் மருத்துவ மதிப்பீடு மற்றும் தொற்று நோய் ஆய்வு செய்யப்படுவார்கள். இதன் பின்னர் அவர்கள் 42 நாட்கள் வரை வெளி தொடர்புகளில் இருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் அல்லது தனிமைப்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. MV ஹொண்டியூஸ் கப்பலில் சென்ட் எலன், ஜோனஸ்பர்க், ஆம்ஸ்டர்டாம் இடையே பயணம் செய்த பிரெஞ்சு குடிமக்கள் அல்லது பிரான்சில் நுழைந்தவர்கள் 3 நாட்களுக்குள் தொற்று அபாய மதிப்பீடு செய்யப்படுவார்கள். அதுவரை அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறுவோருக்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் 10,000 யூரோ அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது 5 பிரெஞ்சு குடிமக்கள் பாரிஸில் உள்ள பீசா மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒரு பெண் ஹொண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவராக உள்ளார். 22 நபர்கள் தொற்று தொடர்பு நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் வீட்டில் அல்லது மருத்துவமனையில் புறச்சூழல்களில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளனர். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் ஹொண்டா வைரஸ் தொற்றை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோ தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் கடுமையான உயர் பாதுகாப்பு தனிமைப்படுத்தல் விதிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் உறுதியளித்துள்ளார். தொற்று பரவலை தடுக்க மருத்துவமனை சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஹொண்டா வைரஸ் தொற்று பரவல் தடுக்கப்பட வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரான்சில் ஹொண்டா வைரஸ் தொற்று தொடர்பில் பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோவின் புதிய நடவடிக்கைகள் பற்றிய அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளன. மெட்டிங்னோ அலுவலகத்தில் தினமும் 2 முறை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் பிரதமரால் நடத்தப்படுகின்றன. பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோ இந்த விடயங்களில் நேரடியாக கவனம் செலுத்தி வருகின்றார். இந்த கூட்டங்கள் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மற்றும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட பிரெஞ்சு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்றும் பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோ கூறியுள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.